ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜியோவோட POS லைட் ஆப் யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பிஸ்னஸ் பண்ணி எப்படி நம்ம மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நான் என்னோடய மொபைலில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜியோ POS லைட் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணியிருக்கேன். சர்ச் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜியோ POS லைட்டுன்னு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் லிமிடெட் அப்படின்னு இருக்கும். இந்த இதை நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதில் என்னென்ன இமேஜஸ் இருக்குன்னு அதில் ஷோ பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பிகேம் ஜியோ பார்ட்னர் சேர்ந்துட்டிங்கன்னா ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு மெசேஜாக போட்டிருக்காங்க. உள்ள ஆப்போட டிசைன் உருவாக இருக்கும். இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுற ஆப்ஷனோடவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரீசார்ஜ் ஜியோ நம்பருக்கு பண்ணீங்க அப்படின்னா கமிஷன் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். அந்த ஆப்ஷனுக்கான ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் ட்ராக் நீங்கள் பெண்டிங் பேமெண்ட்ஸை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் எந்தளோட வேலெட்டில் எப்படி அமௌண்ட் ஆட் பண்ணி எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அதுக்கான இது கொடுத்துருக்காங்க. லாகின் ஸ்க்ரீன் எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் பார்ட்னர் டைப் கொடுத்துருக்காங்க. இதை நான் ஆப் இன்ஸ்டால் பண்ணோடனே பார்ட்னர் டைப் பற்றி உங்களுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் வச்சு நீங்கள் ப்ரொஃபைல் ஃபுல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ஆப் எனக்கு இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இந்த ஆப் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப் இன்ஸ்டால் ஆகி முடியட்டும். இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்போட ஓப்பன் ஸ்க்ரீன் இப்படி தான் ஓப்பன் ஆகுது. பார்த்தீங்கன்னா ஜியோ யூசர்ஸ் அண்ட் ஏர்னிங் வித் அஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் வச்சு லாகின் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம அக்கௌண்ட் இல்லாதனால கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம அக்கௌண்ட்டில் உள்ள கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஏர்னிங் கால்குலேட்டர் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏர்னிங்ஸ் எப்படி இந்த கால்குலேட்டர் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த இதை பற்றி இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர் வித் ஜியோ ஏர்ன் வித் ஜியோ அப்படின்னு கொடுத்துட்டு இல்லை இமெயில் ஐடி ஜியோ நம்பர் அண்ட் யுவர் பார்ட்னர் டைப் கேட்டிருக்காங்க. சூஸ் யுவர் பார்ட்னர் டைப் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர் டைப் கொடுத்துருக்காங்க. இல்லை ரீசார்ஜ் பார்ட்னர் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இது. இதில் பார்த்தீங்கன்னா ஜியோ மொபைல் ரீசார்ஜஸ் பண்ணிக்கலாம். அப்போ கேப்சர் ஜியோ ஃபைபர் லீட்ஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆக்டிவேஷன் ஃபைபர் ஆக்டிவேஷன் பண்ணாங்கன்னா அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சக்ஸஸ்ஃபுல் ஆக்டிவேஷனுக்கு அதுக்கு உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் பார்த்தீங்கன்னா ஜியோ மொபைல் நம்பர் அப்போ இமெயில் ஐடி இந்த 2 ஆப்ஷன் தான் கேட்டிருக்காங்க ரீசார்ஜ் பார்ட்னருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் பார்ட்னர். இப்போ நீங்கள் ஸ்மால் ஜெராக்ஸ் கடை இல்லாட்டி ஒரு மொபைல் ரீசார்ஜ் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வச்சு நீங்கள் வந்து ஜியோ மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஜியோவோட சிம்மை ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபைபருக்குள்ளது லீடை நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான கமிஷன்ஸும் நீங்கள் பட்டுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வேணும், பேன் கார்டு வேணும், ஆதார் கார்டு வேணும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தா தான் அவங்க வந்து இந்த பார்ட்னர் டைப் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா இது ரீசார்ஜ் பார்ட்னர் தான். இயர்லி கேப்பிங் ஆன் ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை நோ இயர்லி கேப்பிங் கிடையாது. அதுக்கப்புறமா ஆக்டிவேஷன் அண்ட் டிவைஸ் பார்ட்னர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது தேர்ட் ஆப்ஷன். இல்லை ஜியோ மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், ஜியோ சிம் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம், டிவைஸ் சொல்யூஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபைபர் லீட் பண்ணுறது, ஸ்டே கனெக்டட் ஜியோ கனெக்ஷன் கூட கஸ்டமர்ஸ் கூட நம்ம கனெக்டடாக இருந்துக்கலாம். இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஜியோ மொபைல் நம்பர் வேணும். அப்போ இமெயில் ஐடி, பேன் கார்டு, ஆதார் கார்டு, அப்போ பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். இது இந்த செகண்ட் ஆப்ஷன் இல்லை தேர்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் எதாவது ரீசார்ஜ் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஸ்மால் கடை வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி பார்த்தீங்களா. இது பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் ஒன்லி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறத வச்சு நீங்கள் அதுக்குள்ள கமிஷன் வச்சு நீங்கள் அதாவது ஏர்ன் பண்ணிக்கலாம். அதை வச்சு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இது யாராலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி அப்படின்னா இல்லை ரீசார்ஜ் பார்ட்னர் அப்படி சூஸ் ஆயிரும். இதில் உங்களோட இமெயில் ஐடி அண்ட் ஜியோ நம்பர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் என்னோடய டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, எல்லாமே கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அதில் கொடுத்துருக்க நம்பருக்கு ஓடிபி வரும். பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓடிபி வந்துருச்சு. நான் அலோவ் கொடுத்துக்கிறேன். இது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஓடிபி ஆட் ஆகிடுச்சு. நான் இல்லை சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. இதில் வந்து ஜியோ POS லைட் வந்து டிவைஸ் லொக்கேஷன் ஆட் பண்ணுறதுக்கு இதை வந்து இது டைம் கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ஜியோ சிம்மில் வந்து என்ன நேம் அது இருக்கோ அந்த நேம் தான் அப்படியே வரும். அதுக்கப்புறம் இதில் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒர்க் லொக்கேஷன் கேட்டிருக்காங்க. அப்புறம் ரெஃபரல் கோடு கேட்டிருக்காங்க. ரெஃபரல் கோடு வந்து ஆப்ஷனல் தான். இந்த ரெஃபரல் கோடு வந்து நீங்கள் வந்து என்னோடய ரெஃபரல் கோட் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ரெஃபரல் கோடு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனல் தான்.
இது விருப்பம் உள்ளவங்க நீங்கள் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஐ டிக்ளேர் செகண்ட் டிக் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தேர்ட் ஆப்ஷன் கடைசி ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. இதில் ஒர்க் லொக்கேஷன் கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் டிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க ஒர்க் லொக்கேஷன் எங்கேன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா இது லொக்கேஷன் கேட்கும், நீங்கள் கரெக்டான லொக்கேஷனுக்கு ஓகே நான் அது கொடுத்துக்கிறேன். இதில் நீங்கள் உங்கள் லொக்கேஷனை நீங்கள் கரெக்டாக இல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் லொக்கேஷன் எதுவோ அதுக்கேற்ற நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஐ டிக்ளேர் தட் ஐ ஆம் எக்ஸெப்டட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக ஐ அக்செப்ட் அந்த ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இதில் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே ப்ரொசீட் பண்ண பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் சைனிங் அப் வித் ஜியோ POS லைட் அப்படின்னு வந்துச்சு. யுவர் டீட்டெயில்ஸ் ஆர் பீங் வெரிஃபைட், யூ ரிசீவ் an SMS வித் த ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு ஸ்டேட்டஸாக வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா யுவர் ஆன்போர்டிங் ப்ராசஸ் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட், யுவர் டீலர் ரிலேஷன்ஷிப் ஐடின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம இதை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் இந்த இதை டன் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம டீலர் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதெல்லாம் லாகின் பண்ணி என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துடலாம். இல்லை என்னோட மொபைல் நம்பர் நான் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறேன். லாகின் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு OTP சென்ட் ஆகிருக்கும். நான் அலோவ் கொடுத்துக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இதில் எம்பின் ஃபஸ்ட்டு செட் பண்ண சொல்லுது ஃபார் டிரான்சாக்ஷன் ஆத்தென்டிகேஷன். டிரான்சாக்ஷன் பண்ணும்போது எம்பின் கொடுத்தீங்கன்னா தான் சப்மிட் ஆகும். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் எம்பின் செட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி, இது வந்து ஒன் டைம் செட்டப் தான், அப்படியே ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. நான் எம்பின் செட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கான எம்பின் செட் பண்ணிக்கோங்க. மொத்தமே பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் 4 டிஜிட் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு சேம் பின் அப்படி கீழேயும் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி இல்லை செட்டப் எம்பின் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபைல் ஃபுல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா என்னோட டீட்டெயில்ஸ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே எல்லாமே இருக்குது. இதில் வந்து எப்படி அமௌண்ட்டை வேலெட்டில் ஆட் பண்ணி அதில் மூலமாக ரீசார்ஜ் பண்ணுறதுனால எவ்வளோ கமிஷன் கிடைக்கும் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை லோடு மணி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து இந்த வேலெட்டில் அமௌண்ட் ஆட் பண்ண முடியும். நான் இதில் பார்த்தீங்கன்னா இதில் லோடு மணி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1000, 2000, 2500 நம்ம அதுக்கு மேலே எவ்வளோ நாள் போட்டுக்கலாம். பட் லிமிட் பார்த்தீங்கன்னா 10,000 தான் லிமிட் சொல்லியிருக்காங்க. இதில் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2000 அப்படின்னு போட்டு காமிக்கிறேன். இப்போ 2000 போட்டேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 83 rupees வந்து உங்களுக்கு வரும். 2000 + 2083 டோட்டல் அமௌண்ட் வந்து உங்கள் வேலெட்டில் ஆட் ஆயிரும். அந்த அமௌண்ட் வச்சு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ ரீசார்ஜ் பண்ணி இப்போ நீங்கள் 2000 rupeesக்கு மேலே பண்ணும்போது இந்த 83 rupees வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக தான் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கீங்க இல்லை மொபைல் ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் இப்போ ரீசார்ஜ் பிஸ்னஸ் பண்ணும்போது இப்போ அவங்களுக்கு 2000 rupees ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கஸ்டமர்கிட்ட எனக்கு கலெக்ட் பண்ணால் 2000 கலெக்ட் பண்ணுவோம். பட் நமக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அக்கௌண்ட் வேலெட்டில் 2000 தான் ஆட் பண்ணியிருப்போம். ஆனால் 83 rupees எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா ரூபீஸ் வச்சு நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட்டை நம்ம கலெக்ட் பண்ணும்போது நமக்கு அது ப்ராஃபிட்டாக வந்து சேரும். இந்த மாதிரி தான் இதில் வேலெட்டில் ஆட் பண்ண முடியும். ஆட் பண்ணி இதே மாதிரி ரீசார்ஜ் ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே நீங்கள் இதில் பாஸ்புக்கில் போய் பார்த்துக்கலாம். இல்லை ரீசார்ஜ் ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான நம்பர்ஸ் சூஸ் பண்ணி எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. இதில் ரீசார்ஜ்குள்ள நம்பர் கொடுத்துட்டு நம்ம ப்ரொசீட் கொடுக்க ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் கம்யூனிட்டி கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கம்யூனிட்டி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணினீங்க அப்படின்னா இப்போ கம்யூனிட்டிக்குள்ளே கொடுத்து கிளிக் பண்ணுறேன். இல்லை யூசர் நேம் அவங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு மெசேஜ் ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். இதே மாதிரி உங்கள் ரீசார்ஜ் அலர்ட் பண்ணவா அப்படிங்கிற ஆப்ஷனுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜில் ஒரு லிங்காக போய் சேரும். அந்த லிங்க் அவங்க கிளிக் பண்ண உடனே அவங்க அதில் வந்து அப்ரூவ் கொடுத்தாங்க மட்டும்தான் நமக்கு வந்து அவங்க ரீசார்ஜோட முடிகிற டேட்டுக்கு 7 days முன்னக்கூட்டியே நம்ம JIO POS லைட்டில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இவங்களுக்கு இந்த இது ரீசார்ஜ் பிளான் முடிய போகுதுன்ட்டு நம்ம அந்த டைம் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு 7 days ரீசார்ஜ் முடிய போது நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்கன்னா சொல்லுங்கள், பண்ணிடுவோம், அதுக்கான காஸ்ட் இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமரை உங்கள் கூட வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அலர்ட் ஆப்ஷன் வந்து இதுக்கு தான் அந்த கம்யூனிட்டி கிரியேட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் நிறைய பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ப்ரொமோட் பண்ண என்னென்ன ஸ்டிக்கர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அந்த இதில் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். வச்சு உங்கள் கஸ்டமர்ஸை நீங்கள் வந்து ஈஸியாக இது கேதர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் செட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸும் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த கீழே இந்த மெசேஜ் கொடுத்துட்டு அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற கூட உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கூட பண்ணலாம். அவர் வீட்டில் யாராலுமே பண்ணலாம். இந்த வீட்டில் ரீசார்ஜ் பிஸ்னஸ் மட்டும் பண்ணுறவங்கன்னு நினச்சிங்கன்னா உங்கள் லோக்கல் பிஸ்னஸில் நீங்களும் பண்ணி இதில் ஈஸியாகவே ஏர்ன் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா கமிஷன் ரேட் வந்து 4% கொடுத்துருக்காங்க. இதில் வந்து JIO ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து டீலர் வைஸ் வேறு மாதிரி வரும்.
அது வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் நான் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. இந்த வீடியோவில் இந்த ஆப்ஷன் வச்சு நம்ம ஃபுல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிக்கலாம், ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், அதை வச்சு நம்ம வந்து ஏர்னிங் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல யூஸ்ஃபுல்லான நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்குள்ள வீடியோஸ் வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ.